திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியில வந்து போராட்டம் ஈடுபடுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா? சாலையில போன ஒரு வாகனத்து மேல மோதிட்டு அவர் யார் திரும்பி எதுக்குங்க இப்படி இடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவரை போட்டு அடிச்சிட்டு இசட் பிரிவு பாதுகாப்பு கேட்கறாங்கன்னா இவங்களுடைய அரசியல் எந்த அளவுல இருக்கு பாருங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது லைட்டாக அந்த ஸ்கூட்ரு இடிச்சிருக்குது. அதனால யார் வண்டிட்டு தெரியாமல் நிறுத்தி கேட்டிருப்பாருன்ட்டு தான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த குரூப்னு தெரிஞ்சுன்னா ஓடிட்டு போகிறது ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அப்போ இஞ்சாலும் பரவாயில்ல இப்போ உடுப்பாவும் ஏதோ வண்டி 2 வீல் இருக்குன்ட்டு ஓடிட்டு போகிறது. அனைவருக்கும் வணக்கம். இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரா. இப்போ என்ன கொண்டு வந்திருக்கு? எனது வண்டிக்கு முன்னால் இருசக்கர வண்டியில் ஒரு இளைஞர் போய்கொண்டிருந்தார். அவர் நம்முடைய வண்டியை நன்றாக கவனித்து விட்டு தான் போகிறார். இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார். சாரிப்பா, என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? பார்வை அப்படிதானே. என்ன பார்வை? எங்க பாரு, என்னடா பாக்குற? அடங்க மறு அத்துமீறு திமிர் எழு திருப்பி அடி அப்படிங்கிறதா தாரக மந்திரம். நரம்பு போட்டக்குது. ஏதோ சத்தம் போட்டார். நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம், நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். காது குத்திட்டாங்கப்பா, பாருப்பா. அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார். இப்போ அந்த வீடியோ நீங்க திரும்பவும் பாருங்க. இந்த வீடியோல அவர் கையை அசைச்சுக்கலாம் மாட்டாரு. ஏதோ ஒரு கார் பின்னாடி வந்து முட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் இறங்கி என்னன்னு கேட்க தான் செய்வோம். எந்த நபருக்கும் கோவம் தான் செய்யும். அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. முட்டினதுக்கு அவர் என்னன்னு கேட்கிறாரு. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? இதை பார்த்த எஸ்கார்ட் போலீஸ் என் பின்னால் வந்தவர்கள் அவர் ஏதோ வம்பிழுக்கிறார் என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி வேகமாக எனது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளி செல்லுங்கள், ஒரு ஓரமாக நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். 2 செகண்ட், அதிகபட்சம் 3 செகண்ட் தான் நடந்தது. அதாவது அவர் இறங்கி போனார்லையே அந்த விஷயமே இவ்வளவுதான் நடந்தது. திருமாவளவனோட ஆள்கள் மொத்தம் யாரு அந்த பைக் வச்சிருக்காரு இல்லையா, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு இல்லையா, அவர் சுத்துவாங்க. சுத்தி அடிச்சது இல்லையா 12வது செகண்ட்ல அடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து 5 செகண்ட்ல அவர் அடி வாங்கிட்டார். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தால் அந்த அடிய. ஆனால் அவர் எஸ்கார்ட் போலீஸை பார்த்தும் கூட அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். பொறுக்கிடா நீ என்ன பட்ட நீ எம்ஜிஆரா? நீ ஒரு பொறுக்கிடா. சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது உன்னைய. வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசிக் கொண்டிருந்தார். ஏன் அப்படி புழுகனி பள்ளி பிறந்தவன? நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார், வேகமாக பேசியிருக்கிறார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் இயக்கத் தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது. கிளம்ப முயற்சி பண்ணவர் வந்து அடிச்சவங்க இவங்க, அது கூட்டமா சேர்ந்து அடிச்சது மட்டும் இல்லாம அடுத்த 5-6 செகண்ட்லயே அவரோட பைக்கை பிடிச்சி தள்ளுவானுங்க. வாங்கி உருட்டி கொண்டு தள்ளி விடுவானுங்க. அந்த வாகனம் போய் விழுகும் ரோட்ல. இது எல்லாம் நடக்கிறது 17-18 செகண்ட் நடந்துடும். இவ்வளவு நடந்திருக்குது. அது வரைக்கும் திருமாவளவன் உள்ள இருந்து இறங்கவே கிடையாது. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அவனை எதிர்த்து பேச நமது இயக்கத் தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். எல்லா அராஜகமும் அங்க நடக்குது. அங்கே
பைக்கு விழுந்ததுமே அவர் சத்தம் ஏதோ ஒரு சத்தம் போறாரு, ஒரே சத்தம் போட்டிருப்பாரு. இவங்க டே அவடா அட்ரா இவன்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பேரும் சேர்ந்து நடு ரோட்ல அந்த ஆளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சதுமே அவர் விட்டுட்டு பார் கவுன்சில் ஓடுறாரு, பக்கத்துல இருக்க கட்டடத்துக்குள்ள ஓடுவார். இவ்வளவுக்கும் காரணம் பெரியப்பா. பெரியப்பா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது. அவர் தான் ஓடுவாரு, காவல்துறை கூட்டி போகல. வீடியோல பதிவாகி உலகமே பார்க்கும் போதே இவ்வளவு பெரிய பொய் சொல்றீங்கன்னா நீங்க ஒருவேளை வீடியோ இல்லைன்னா எவ்வளவு பொய் சொல்லுவீங்க? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல, அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகளை, அவதூறு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அவர் என்னுடைய வண்டியை பார்த்து விட்டுத்தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார். ஆனால் வேகமாக போகவில்லை, வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார். கூச்சமே இல்லாம திருமாவளவன் என்ன சொல்றாரு, அந்த நபருக்கு என்னை தெரிஞ்சு முறைச்சு பார்த்துட்டு வண்டியை திட்டமிட்டு என் முன்னாடி விட்டு அந்த இடத்துல நிப்பாட்டினாரு, என் வாகனத்தை மறைக்க முயற்சி பண்ணாரு. இதுவும் பொய். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிடுவேன். எல்லாவற்றையும் தாண்டி வண்டியை நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார். வண்டி மோதவில்லை, நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை, அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை. அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள். அந்த வாகனத்தின் மீது முட்டும், அதனாலதான் அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க, நிறுத்தியே காட்டுறேன். கண்ண புடனில் ஆட வச்சிருக்க, ஓரமா போயிருக்க, மேல வந்து போகுது. சாரில என்ன சாரின? அங்க இருந்து ஒரு 10 வந்தா மேல போய் மோதிட்டு சாரி சொல்லி வரா? இல்ல இல்ல, அங்கெல்லாம் இடிச்சா செத்து போவோம்னு. அங்கெல்லாம் இடிச்சா செத்துருவேன். எங்க மேல எல்லாம் மோதினா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள். கண்ணு வேர்க்குது. உடனே நான் அங்கிருந்த தோழரிடத்தில் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடுங்கள், எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. ஆனால் இதை திட்டமிட்டு நமக்கு எதிராக பரப்புகிறார்கள். சில தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள், வழக்கம் போல நம் மீது அவதூறு பரப்பக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள். என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார், அவனை வக்கீலே கொலை பண்ணுவானா, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார். பிஆர் கவாய் மீது நடத்தப்பட்ட இந்த மிக மோசமான தாக்குதல் முயற்சி திசை திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக கூட அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி பொய்யான செய்திகளை பரப்ப முயற்சிக்கலாம். அண்ணன்பா, அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன்.